தன்னுடைய நாட்டுடைய இளவரசியை எந்த காலத்திலும் நான் காட்டி கொடுக்க மாட்டேன் என்று ஆங்கிலேயரிடம் சூளுரித்து அந்த இடத்தை மாண்டு போன வெட்டுடியால் அவளும் ஒரு பெண், வேலு நாச்சியாரும் ஒரு பெண், ஒரு படையை முன்னிறுத்தி வழிநடத்தி சென்று ஆயுத கிடங்குகளை அடித்து ஒடித்த குயிலியும் ஒரு பெண். தமிழர் இனத்தில் பெண்களுடைய பங்களிப்பானது, வீரமானது, தியாகமானது எண்ணற்றது. அப்படி இருந்த மரபணுவிலே வந்த தமிழ் இனத்தின் பெண்களை நாம் அனைவரும் போற்றி கொண்டாட வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது, நம்மளுடைய பண்பாடாக இருக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலை சமகாலத்தில் பெண் உரிமையை பேசி வந்த கட்சிகள், பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக பேசிய கட்சிகள் கூட இந்த நிலத்தில் பெண் ஒருவரை கொள்கை தலைவராக இதுவரைக்கும் அறிவிக்காமல் செயல்பட்டு வருகிறார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகமானது பெண் தலைவர் வேலு நாச்சியாராக இருக்கட்டும், அம்மையார் அஞ்சாலை தேவியாக இருக்கட்டும், பெண்களை எங்களது கொள்கை தலைவர் என்று வெளிப்படையாக பிரகடனம் செய்து அதன் மூலமாக மக்களிடத்தில் பெண்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம உரிமை சம வாய்ப்பு என்கின்ற